ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டர் தான் ஜாப் ஒர்க் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் நம்ம ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் ரா மெட்டீரியலை நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரா மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுவோம். எந்த வவுச்சரில் போடுவோம், மெட்டீரியல் என். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஓகே, ஸோ ரா மெட்டீரியலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண நம்ம மேனுஃபேக்சரிங் வவுச்சர் போடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு என்ன பண்ணுவோம், டெலிவர் பண்ணுவோம். அதை எந்த வவுச்சரில் போடுவோம்னா மெட்டீரியல் அவுட். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம், அதுக்குரிய சார்ஜஸையும் நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் ஆர்டர். கிரியேட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் குடோன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் அண்ட் குடோன், தென் அதனுடைய குரூப்ஸ். அட் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வவுச்சர் ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் குரூப் அண்டர் ஸ்டாக் குரூப்பில் நம்ம க்ரியேட் பண்ணணும். குடோன் என்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் குடோன். ஸோ இதுதான் அந்த குடோன் நேம். ஸோ வர ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினட், RAM 2GB, SMBS, மதர்போர்ட், ஹார்ட் டிஸ்க், க்ரோ. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ரா மெட்டீரியல், ரிசீவ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, க்ரியேட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம குடோன் க்ரியேட் பண்ணிடுவோம். அதில் க்ரியேட் குடோன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் இன் குடோன். ஜாப் ஒர்க் இன் குடோன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கீழே our stock with third party. ஸோ தேர்ட் பார்ட்டிகிட்ட நம்ம ஸ்டாக் இருக்கா, நம்ம ஸ்டாக் கிடையாது. ஓகே, ஸோ நோ கொடுத்துருங்க. தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குடோன் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் குரூப் இல்லையா, ஸ்டாக் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துல ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட்ல நான் எஸ் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஜிஎஸ்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் ஜிஎஸ்டி கொடுக்கல. ஸோ ஜிஎஸ்டி போடுறதுனா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்றத டேக்ஸபிளில் போயிட்டு இப்போ வந்து 5% அப்படின்னா 5 கொடுத்துக்கோங்க, 14%, 28%னா 28 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, யா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ். ஓகே, அந்த ரா மெட்டீரியலை ஐட்டத்தில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேபினட் அண்டு ரா மெட்டீரியல் நாட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட்ஸ்ன்னு கொடுத்துருங்க. யா, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் RAM 2GB அண்டர் ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. தேர்ட் SMBS அண்டர் ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதர்போர்ட், ஹார்ட் டிஸ்க். ஓகே, மதர்போர்ட், ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க், ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் ஸ்க்ரூ, ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் குரூப் அண்ட் குடோன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ரா மெட்டீரியல் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்ப்யூட்டர் இல்லையா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்ப்யூட்டர் எவ்வளோ குவான்டிட்டி 10 hours. ஓகே, ஸோ எந்த குடோனில் வந்து ஸ்டோர் ஆகுது, ஜாப் ஒர்க் இன் குடோன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ்ன்ற குரூப் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி செட் BOM பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ஆப்ஷன் எஸ் கொடுத்து அந்த இடத்துல ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ஆகக்கூடிய ஈச் சாம்சங் கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ ஸ்பேர்ஸ் தேவை அந்த குவான்டிட்டியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ 1 hours கம்ப்யூட்டர் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கேபினெட்டில் 1, RAM 2GB 2,
SMBS and motherboard hard disk இதெல்லாம் 1 then screw வந்து 10 hours தேவை ஓகே ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியலில் போடணும் இந்த இடத்துல நான் கிரியேட் கொடுத்துட்றேன் ஸ்டாக் குரூப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா finished goods ஓகே ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் போயிருங்க இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் Samsung computer finished goods numbers இந்த இடத்துல set components BOM கேக்குது பாருங்களேன் சப்போஸ் கேட்கல அப்படின்னா F12 press பண்ணிட்டு இந்த இடத்துல no இருந்தது அப்படின்னா கேட்காது அப்போ நீங்க என்ன கொடுத்துக்கணும் அந்த இடத்துல yes கொடுத்துக்கணும் ஓகே yes கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு enable பண்ணலாம் ஸோ yes கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க Samsung computer அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் 1 ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா cabinet raw material job work in godown 1 then RAM job working 2 NAS அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா hard disk job work in godown 1 NAS motherboard 1 NAS SMBS 1 NAS and screw வந்து பார்த்தீங்கன்னா 10 NAS ஓகே ஸோ இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க இப்போ சேவ் பண்ணிடுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம finished ப்ராடக்ட்டுக்கு BOM பில் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஷனை நம்ம செட் பண்ணிட்டோம் job work in order from principal manufacturer okay so நம்ம job work in order principal manufacturer இருந்து ரிசீவ் பண்ணுறோம் அதற்குரிய raw material stock groups and godown எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் create பண்ணியிருக்கோம் ஓகே finished product also BOM bill of material ஓட நம்ம create பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா job work in order பற்றி பார்க்க போகிறோம் ஓகே so received a job work in order from principal manufacturer order number Sun012 due date பார்த்தீங்கன்னா 30 days என்ன ஐட்டம் ரிசீவ் பண்ணுறோம் சாம்சங் கம்ப்யூட்டர் எவ்வளோ நாஸ் 10 நாஸ் ஓகே ஜாப் ஒர்க் இன் குடோனில் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் என்னென்ன ஐட்டம் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த சாம்சங் கம்ப்யூட்டர் போட்ட உடனேயே அந்த ரா மெட்டீரியல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆயிரும் ஸோ இது வந்து பெண்டிங் டு ரிசீவ் இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும் பெண்டிங் டு ரிசீவில் வரும் ஓகே ஸோ ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் எவ்வளோ ரேட் அண்ட் குவான்டிட்டி அப்படின்றத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும் வவுச்சர்ஸ் போயிருங்க others voucherல job work in order okay so party name principal manufacturer control enter press பண்ணி காமிக்கிறேன் under sundry debtor so maintain balances bill by bill yes கொடுத்துருங்க control A கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க okay so next பாத்தீங்க அப்படின்னா order number so order number பாத்தீங்க அப்படின்னா Sun 012 okay Sun 012 இந்த இடத்துல நம்மளுடைய finished product Samsung computer இதில் பார்த்தீங்க அப்படின்னா quantity sorry due on வந்து எவ்வளோ டேஸ் போட்டிருக்காங்க 30 days இல்லையா 30 days குடோன் வந்து job work in குடோன் quantity 10 கொடுத்த உடனேயே ஏன் நெகட்டிவ் ஸ்டாக் காமிக்குது எந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாக்கும் இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்டாக் காமிக்கும் ஓகே ஸோ கொடுத்த உடனேயே உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியலில் அப்ளை பண்ண மாதிரி வந்துடும் இந்த இடத்துல நம்ம பெண்டிங் டு ரிசீவ் வந்து அப்ளை ஆகும் அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இதற்குரிய அமௌண்ட் அண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணணும் நம்ம ரிசீவ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் பெண்டிங் டு ரிசீவ் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் உள்ள ரேட் அண்ட் குவான்டிட்டி போடணும் ஸோ கேபினெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 1000 next 1500 அடுத்து பார்த்தீங்கன்னா 750 சாரி ஹார்ட் டிஸ்க் வந்து 4000 அடுத்து மதர் போர்ட் 3200
நெக்ஸ்ட் SMBS தான் 750 இல்லையா, 750. தென் ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee. ஓகே, ஸோ 100 நாஸ் வந்து 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். அந்த சாம்சங் கம்ப்யூட்டருடைய ஈச் ஒன் அதனுடைய ரேட் வந்து 45,000. ஸோ டோட்டல் 4,50,000 நம்மளுக்கு கேல்குலேட் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், சேவ் பண்ணிடுவோம். ஓகே, received raw material from principal manufacturer. okay, so நம்ம job work in order raise பண்ணதுக்கு அப்புறம் இப்போ raw material manufacturer இருந்து நம்ம receive பண்றோம் இல்லையா. so அதுக்கு முன்னாடி நம்ம material in and out voucherல சில changes பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா set as to job work order and job work in. okay, so இது ரெண்டு ஆப்ஷனுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா yes கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஆல்டர் போயிருங்க. வவுச்சர் டைப்பில் மெட்டீரியல் இன்னுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் ஜாப் ஒர்க்குக்கு எஸ், அண்ட் இதுக்கும் என்ன பண்ணுறீங்க ஜாப் ஒர்க் என்னுக்கும் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க யூஸ் ஃபார் ஜாப் ஒர்க், அதுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கிட்டு இங்கேயும் நீங்கள் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் இன் வவுச்சரில் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர்லேருந்து ரா மெட்டீரியலை ரிசீவ் பண்ணும்போது எந்த வவுச்சரில் என்ட்ரி பண்ணுவீங்க, மெட்டீரியல் இன். ஸோ வவுச்சர்ஸ் போயிருங்க, அதர்ஸ் வவுச்சரில் மெட்டீரியல் இன் இந்த இடத்துல பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே பாருங்கள் ரா மெட்டீரியல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேல்குலேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஜாப் ஒர்க் இன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக அதே தான் காமிக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் ஆகாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்தே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆர்டர் ரைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வவுச்சர் அண்டர் ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சருக்கு கீழே க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் போயிருங்க, வவுச்சர் டைப்பில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அண்டர் ஸ்டாக் ஜேர்னல். ஓகே, ஸோ அந்த இடத்துல க்ரியேட் பண்ணும்போதே யூஸ் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வவுச்சர் என்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணுறதா நீங்கள் எங்கே போகணும், க்ரியேட் போயிட்டு வவுச்சர் டைப்பில் இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர் ஸ்டாக் ஜேர்னல் இந்த இடத்துல கீழே யூஸ் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கணும். அடிஷ்னல் காஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, இப்போ பார்க்கணும் அப்படின்னா ஆல்டரில் போயிருங்க, வவுச்சர் டைப்பில் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல்னு இருக்குது பார்த்தீங்களா, த சேம் ப்ராசஸ் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வவுச்சர் போயிடலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், வவுச்சர்ஸ் போயிருங்க. இதில் நேம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சாம்சங் கம்ப்யூட்டர் அண்ட் குடோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஒர்க் இன் குடோன் இல்லையா, ஜாப் ஒர்க் இன் குடோன் எவ்வளோ நாஸ் 10 நாஸ். ஸோ 10 நாஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேட் வித் அந்த ஐட்டத்தோடு உங்களுக்கு கேல்குலேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னல் காஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பர்சன்டேஜாகவும் டைப் பண்ணிக்கலாம், ருபீஸாகவும் டைப் பண்ணிக்கலாம், அமௌண்ட்ஸாகவும். ஓகே, ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, 1,90,600. ஆனால் ஈச் ஐட்டம், so each item mean each Samsung computer
சிஸ்டத்துக்கு எவ்வளோ ஆகுது ரேட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ப்ரைமரி ஐட்டத்துக்கு 11,960 rupees. ஸோ பெர் கம்ப்யூட்டருக்கு 11,960 rupees. டோட்டல் 1,19,600. ஓகே, ஸோ இந்த வவுச்சர் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இப்போ சேவ் பண்ணிடுங்க. Delivered of finished products. Okay, so நம்ம manufacture பண்ணிட்டோம், finished product நம்ம delivered பண்ணணும். எந்த voucherல போடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா material out voucher. எவ்வளோ குவான்டிட்டி, ஸோ அவங்க என்ன ஆர்டர் ரைஸ் பண்ணாங்களோ அந்த குவான்டிட்டி அந்த ரேட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வவுச்சரில் மெட்டீரியல் இன், அதர் வவுச்சரில் மெட்டீரியல் அவுட். பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் அவங்களுடைய நம்பர் கண்ட்ரோலையே கொடுத்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ என்ன ஐட்டம், சாம்சங் கம்ப்யூட்டர் எந்த குடோனில் இருக்குது, ஜாப் ஒர்க்கின் குடோனில் உள்ள ஐட்டத்தை இப்போ நம்ம டெலிவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஜாப் ஒர்க் ரிப்போர்ட்டில் மெட்டீரியல் மூமெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேட் ரிசீவ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் ரிசீவ்டு, ஸோ என்னென்ன கூட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்றத காமிக்குது, எவ்வளோ குவான்டிட்டி, தென் goods return. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ்டு கூட்ஸ் ரிட்டர்ன், என்ன கூட்ஸ், சாம்சங் கம்ப்யூட்டர் குவான்டிட்டி இஸ்யூடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 hours நம்ம என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், இதில் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ என்ன டேட் எல்லாமே காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்க்ராப் இருந்ததுன்னு வைங்களேன், எண்ட் ஆஃப் த ஒர்க் ஸ்க்ராப் இருந்தது அப்படின்னா அதனுடைய பேலன்ஸ் பெண்டிங்கும் இதில் வந்துடும். ஓகே, raise a sales invoice for job work in order. So job work in order க்கு sales invoice raise பண்றாங்க. So job work in charges வந்து under direct incomes எவ்வளோ வந்து நம்ம சார்ஜ் பண்றோம், 65,000, எவ்வளோ GST 18%. ஸோ இந்த இடத்துல கிரியேட் கொடுத்துருங்க. லெட்ஜர் பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் சார்ஜ் ரிசீவ்ட் அண்டர் டைரக்ட் இன்கம்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேல்ஸ் டேக்ஸபிள். ஓகே, யா எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ், 18%. ஓகே, சர்வீசஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வவுச்சர் போகணும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர், சேல்ஸ் பார்ட்டி நேம், பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் சார்ஜ் ரிசீவ்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு எவ்வளோ அமௌண்ட், 65,000. ஓகே, சேல்ஸ் டேக்ஸபிள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர் ஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டி போடலை, ஆல்ட்டு சி கொடுங்க. அவுட்புட் சி ஜிஎஸ்டி ஆட் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், டைப் ஆஃப் டியூட்டிஸ் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அட் 9% இல்லையா. ஸோ அதே மாதிரி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி, ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 76,700. ஓகே, ஸோ இதை நீங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணுறேன்னா டிஸ்பிளே போயுங்க, அக்கௌண்ட்ஸ் புக்கில் லெட்ஜரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் மேனுஃபேக்சருக்கு பெண்டிங் அமௌண்ட் காமிக்கும் 76,700. ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணணும் இல்லையா. ஸோ வவுச்சர் போயிருங்க, F6 ரிசிப்ட் வவுச்சர், F6 இந்த இடத்துல நம்ம கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 76,700. ஓகே, ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக இதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லெட்ஜரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லெட்ஜர் வவுச்சரில் பிரின்சிபல் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு எதுவுமே வியூ பண்ணாது, ஏன்னா நம்ம எல்லா அமௌண்ட்டையும் என்ன பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம்.